பொதுவாகவே யாராகவே இருந்தாலும் படம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட். பொதுவாக ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போகிறோம், ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனசு சரியில்லை, ஒரு நல்ல ஒரு காமெடி படத்துக்கு போவோமா, மனசு நிறைய சிரித்து என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை போவோம். அல்லது நமக்கு பிடித்த நடிகர் நடிகையுடைய படங்களை அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அதை ரசிக்கிறதுக்குன்னே நம்ம போவோம். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மனநிலை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி இப்போ நமக்கு தெரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றிய ஒரு படம், நமக்கு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அல்லது எடிட்டர் அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. அது என்னென்னு கேட்டால், போகும்போது நம்ம நம்மளுடைய நண்பர் இந்த படம் ஓடணும், நல்லா பெரிய டெக்னீஷியன் அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தேட்டருக்கு போவோம். அது மாதிரி நமக்கு விருப்பமான சமூக அக்கறை உள்ள நடிகர்கள் நடித்த படங்களை நம்ம போய் பார்க்கும்போது, இந்த நடிகர் நடிச்சிருக்காரு, இந்த படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம உள்ளே போவோம். அப்படித்தான் இந்த படத்துக்கும் உள்ளே போகிறோம். நம்ம கலக்க போவது யார்? கேபி பாலா அனைவருக்கும் அறிமுகமான ஒரு நபர் தான். அவர் திரைத்துறையில் முழு நீள ஹீரோவாக வரக்கூடிய படம் இந்த காந்தி கண்ணாடி. இந்த படம் ஏன் நம்ம ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பாலா இருக்கார் இல்லையா, அவர் உதவிகள் தேவைப்படுவோருக்கு தேடி தேடி போய், அவருடைய சக்திங்கிறது ஒன்றும் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப்லாம் அவர் கிடையாது. தான் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அதை போய் தேடி தேடி ஒவ்வொரு உதவியும் தேவைப்படுறவங்களுக்கு தேடி தேடி போய் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? இந்த ஆரம்ப நிலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நடிகர், ஒரு நல்ல மனிதாபிமானியாக இருக்கிறார். இவருடைய படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் தேட்டருக்கு நம்ம போய் பார்க்குறோம். இந்த படம் நம்மளோட எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செஞ்சுச்சா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பேசுவோம். இது முழு விமர்சனமாக பதிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விமர்சனத்துக்குள்ளே போவோம்.